நானே கேட்டிருக்கேன் மாமா கிட்ட, என்னங்க மாமா வேற பொம்மையே உங்களுக்கு இல்லையா என்னோட ஃபேஸை மறைக்கிறதுக்கு? அது இவ்வளோ கேவலமான பொம்மை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கல்யாணத்துக்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய டிஎம்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு. அதில் இன்னமும் நிறைய பேருக்கு நான் கொஞ்சம் ரீப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய டெக்ஸ்ட் இருந்தது. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரீப்ளை பண்ணாதவங்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா என்னோடய வாழ்த்துக்கு தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். வாழ்த்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல், என்னமோ நான் வந்து இவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டிருந்த மாதிரி தான் நிறைய பேர் பயங்கரமாக திட்டிருந்தீங்க. போயிடலாமா? ஸோ ஒய்ஃப், உன்னோட ஃபுல் நேம் நீயே சொல்கிறியா? என்னோட நேம் வந்து அபிதா. அபிதா குஜலாம்பாள். சொல்லு. அபிதா என்ற குட்டிமா என்ற அபிதாவா இல்லை அபிதா என்ற குட்டிமாவா? குட்டிமா என்ற அபிதா. ஸோ இவங்க ஊரில் வந்து எல்லாருமே வந்து குட்டிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு. ஸோ என்ன படிச்சிருக்க? நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சில ரீசனால் இந்த சோசியல் மீடியாவில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நானே சொல்கிறேன், நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன் வந்து என்னோடய ஃபேஸை நீங்கள் காட்டாதீங்க மாமா அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஊர்லேயும் சரி, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே வந்து நீ கருப்பாக இருக்க, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லிலாம் என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கேவலமும் படுத்தியிருக்காங்க. அப்படியா? உண்மைதான். அதனால தான் நான் வந்து என்னோடய ஃபேஸை நீங்கள் காட்டவே வீட்டிலலாம் என்னை எதுவும் சொன்னது கிடையாது. ஏன்னா வந்து நான் தான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், அம்மா நான் அடுத்த ஜென்மன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்னை வந்து நல்லா கலராக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். போயிடலாமா? என் தங்கச்சியும் சரி என் தம்பியும் சரி அவங்களாம் நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க, கலராக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியிலே நான் மட்டும்தான் ரொம்ப கருப்பாக இருப்பேன். அதனால தான். எந்த அளவுக்கு கருப்பு? ரொம்ப கருப்பு. அதனால தான் வந்து நான் மாமா கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னோட ஃபேஸை நீங்கள் போடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி. வீடியோவில் வந்து வரவே மாட்டேன் நான் எப்பயுமே. வீடியோலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் கூட வந்து நானும் நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன். ஆனால் இந்த ஜிம்முக்கு இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், ஃபோட்டோஸ் போடுறேன், ஃபேஸை மட்டும் ப்ளர் பண்ணிவிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜோக்கரை மூஞ்சை வச்சுட்டேன். அதுதான் வந்து நான் பண்ண பெரிய தப்பு. அது வந்து எனக்கு வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சுன்றதுனால போட்டேன். அதுக்கு பயங்கரமாக திட்டிருந்தாங்க நிறைய பேர். அசிங்கமாக இருந்தது அந்த பொம்மை, எப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஃபேஸை காட்டாததுக்கே வந்து நிறைய பேர் திட்டிருந்தீங்க. எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆஹா, ஃபேஸை காட்டாததுக்கே வந்துட்டு நமக்கு இவ்வளோ பேட் கமெண்ட் வந்திருக்கு, இதை ஃபேஸை காட்டினாங்கன்னா இன்னும் வந்து எவ்வளோ பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போயிடலாமா? அவ்வளோதானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தான் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வருவான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குட்டிமா புருஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சப்போர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் அதிகமான ஜாலியான ஃபன் வீடியோஸ் இதெல்லாமே நாங்கள் அதுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதை நீங்களே சொல்லிடலாம். அதை இதை சொல்லி இந்த அக்கௌண்ட்டை சொல்லி முடிச்சிடலாமா? இல்லை ரொம்ப லென்த்தாக தான் போகுது போயிருப்பியா? நீ தானே அதை சொல்ல போகிற? அதை நீங்களே சொல்லிடுங்கண்ணா. இப்படி பண்ணால் என்னோட மூஞ்சி கிஞ்சி எல்லாம் இதாகும். ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அங்கே நிறைய பேர் வந்து பயங்கரமாக வந்து வீடியோ என்ன ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா தான் பார்த்தேன். சரி, என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுனதை தான் பேசுயா? என்னன்னு இன்னொரு டைம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அதை பார்க்கும்போது சுத்தமாக மறந்துடுது. எதை பார்க்குறேன்? இன்னொரு டைம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன்.